அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிஜி மெடிக்கல் கோர்சஸ் எம்டி எம்எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இருக்குங்களா, அதில் வந்து இருக்கக்கூடிய எம்டி மற்றும் எம்எஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எந்த காலேஜில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியரான டீட்டெயிலும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜை பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜை மட்டும் ஏன் நம்ம செப்பரேட்டாக பார்க்குறோம் அப்படின்னா அதோட கோர்ஸோட எண்ணிக்கை அதிகம். சரிங்களா? ஓகே. இந்த காலேஜானது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரியில் வந்து ஒரு 10 சீட் இருக்குது. எம்எஸ் ஆப்ஸ்ட்ரிக் அண்ட் ஜெனகாலஜியில் வந்து ஒரு 17 சீட் இருக்குது. எம்எஸ் ஆப்தோமாலஜியில் வந்து ஒரு 9 சீட் இருக்குது. எம்எஸ் ஆர்த்தோபெட்டிக்ஸில் வந்து ஒரு 12 சீட் இருக்குது. எம்எஸ் ஹார்ட்ரோஹியலரஞ்சி அப்படிங்கிற கோர்ஸில் ஒரு 8 சீட் இருக்குது. ஸோ இது 5 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டி கோர்ஸ் தான். அது எல்லாமே பார்க்கலாம். எம்டி அனாட்டமியில் வந்து ஒரு 4 சீட் இருக்குது. எம்டி அனஸ்டாலஜியில் வந்து ஒரு 33 சீட் இருக்குது. எம்டி பயோகெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 2 சீட் இருக்குது. எம்டி கம்யூனிட்டி மெடிசனில் வந்து ஒரு 6 சீட் இருக்குது. எம்டி டெர்மட்டாலஜி வெனராலஜி லிப்சரியில் வந்து ஒரு 5 சீட் இருக்குது. எம்டி எமர்ஜென்சி மெடிசனில் ஒரு 3 சீட் இருக்குது. எம்டி ஃபேமிலி மெடிசனில் வந்து 6 சீட் இருக்குது. ஜென்ரல் மெடிசனில் வந்துட்டு ஒரு 16 சீட் இருக்குது. எம்டி ஜெனடிக்ஸ் வந்து ஒரு 5 சீட் இருக்குது. எம்டி இமோனி ஹெமாலஜி அண்ட் பிளட் ஃபினர்ஃபியூஷனில் வந்து ஒரு 3 சீட் இருக்குது. எம்டி மைக்ரோபயாலஜியில் வந்து ஒரு 4 சீட் இருக்குது. எம்டி நியூக்ளியர் மெடிசனில் வந்து 2 சீட் இருக்குது. எம்டி பீடியாட்ரிக்ஸில் வந்து 20 சீட் இருக்குது. எம்டி பாத்தாலஜியில் வந்து 8 சீட் இருக்குது. எம்டி பார்மகாலஜியில் வந்து ஒரு 2 சீட் இருக்குது. எம்டி ஃபிசியாலஜி மெடிசன் அண்ட் ரெப்ளிகேஷன் வந்து ஒரு 4 சீட் இருக்குது. எம்டி ஃபிசியாலஜியில் வந்து ஒரு 4 சீட் இருக்குது. எம்டி சைக்காஸ்ட்ரியில் வந்து ஒரு 12 சீட் இருக்குது. ரேடியேஷன் ஆனாலஜியில் வந்து ஒரு 8 சீட் இருக்குது. ரேடியோ டயக்னோஸ்டில் வந்து ஒரு 24 சீட் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி மெடிசனில் வந்து ஒரு 4 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 26-27 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் 231 சீட் பக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஎம்சி காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ் இன்றைக்கி. அடுத்ததாக நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய எம்டி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து தனலட்சுமி சீனிவாசா, கற்பக விநாயகா, மாதா, மேல்மருவத்தூர், பிஎஸ்ஜி, ஸ்ரீ மூகாம்பிகை, ஸ்ரீ முத்துக்குமரன், தாகூர், திருச்சி, வேலம்மாள், திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜ், வேலம்மாள் காலேஜ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 63 சீட் இருக்குது. ஸோ அடுத்ததாக எம்எஸ் ஆப்ட்ரிக் அண்ட் ஜெனகாலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு பார்க்கலாம். தனலட்சுமியில் ஒரு 6 சீட் இருக்குது. கற்பக விநாயகர் 2 இருக்குது. மாதா மெடிக்கல் 3 இருக்குது. மேல்மருவத்தூர் ஆர்பிஎஸ்சில் 4 இருக்குது. பிஹெச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 சீட் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பியில் வந்து ஒரு 5 சீட் இருக்குது. ஸ்ரீ முத்துக்குமரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சீட் இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு 3 சீட் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம்மில் 5 இருக்குது. வேலம்மாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்குது. எம்எஸ் ஆப்தோமாலஜியில் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் பிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தாலஜி. ஸோ இதில் இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லே வந்து சில கோர்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், ஒரு சில கோர்சஸ் இருக்குது, அவங்களுக்கு அப்ரூவல் இருக்குது. பாருங்கள், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து எம்எஸ் ஆப்தமாலஜிங்கிறது 20 சீட் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசில் ஒரு 3 சீட் இருக்குது. இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தமாலஜி ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல், இது திருச்சியில் இருக்குது. மொத்தம் 8 சீட் இருக்குது. அதில் கற்பக விநாயகரில் 2 சீட் இருக்குது. கற்பக ஃபேக்கல்ட்டியில் 2 சீட் இருக்குது. மாதா மெடிக்கல் காலேஜில் 3 சீட் இருக்குது. மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சங்கராயத்தலையா இதில் வந்து இது வந்து சென்னையில் இருக்குது, 4 சீட் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆர்பிஎஸ்சியில் ஒரு 3 சீட் இருக்குது. பிஹெச்சியில் வந்து ஒரு 3 சீட் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பியில் வந்து ஒரு 3 சீட் இருக்குது. முத்துக்குமரில் வந்து 1 சீட் இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் 2 சீட் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்குது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் 2 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 58 சீட் பக்கமாக வந்து இந்த ஆப்தமாலஜி கோர்ஸில் இருக்குது. எம்எஸ் ஆர்த்தோபெட்டிக்ஸ் தனலட்சுமி சீனிவாசில் 4 சீட் இருக்குது. கற்பக விநாயகரில் 2 இருக்குது. மாதா மெடிக்கலில் 3 இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் 3 இருக்குது. பிஹெச்சி காலேஜில் 2 இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகையில் 3 இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் 3 இருக்குது. எஸ்ஆர்எம் திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜில் 3 இருக்குது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு 3 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 26 சீட் இருக்குது. அடுத்ததாக எம்எஸ் ஹார்ட்ரோஹியலரஞ்சி அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் தனலட்சுமி சீனிவாச காலேஜில் வந்து ஒரு 2 சீட் இருக்குது. கற்பக விநாயகரில் 2 இருக்குது. கற்பக ஃபேக்கல்ட்டியில் 2 இருக்குது. மாதா மெடிக்கல் காலேஜில் ஒரு 3 சீட் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் 2 சீட் இருக்குது. பிஹெச் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து 2 சீட் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பியில் 3 சீட் இருக்குது. ஸ்ரீ முத்துக்குமரில் 2 சீட் இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் 1 சீட் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் வந்து 2 சீட் இருக்குது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் 3 சீட் இருக்குது. 2 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 23 சீட் பக்கமாக இருக்குது.
ஸோ இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது டோட்டல் 5 டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்துட்டோம். ஸோ இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி, ஆப்ஸ்டிக் அண்ட் ஜெனரலாலஜி, ஆப்தமாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ், ஆர்த்தோகினாலஜி. ஸோ இந்த கோர்ஸ் மட்டும் தான் வந்து எம்எஸ்சில் வந்து 5 டிபார்ட்மெண்ட் வரும். அந்த 5 டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜ் எண்ணிக்கை ப்ளஸ் வந்து சீட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக எம்டி கோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். எம்டி அனட்டாமி அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலத்தில் இருக்குது. அதில் 2 சீட் இருக்குது. தனலட்சுமி சீனிவாச காலேஜில் 2, கற்பக விநாயகாவில் 2, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் ஒரு 4, பிஹெச்சி காலேஜில் வந்து ஒரு 3, ஸ்ரீ மூகாம்பிகையில் வந்து பார்த்திங்கன்னா 2, திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு 3, வேலம்மாள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 20 சீட் பக்கமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக எம்டி அனாஸ்ட்ராலஜி கோர்சஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தனலட்சுமி சீனிவாச காலேஜில் 7 சீட் இருக்குது. கற்பக விநாயகாவில் வந்து 3 சீட் இருக்குது. கற்பக ஃபேக்கல்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சீட் இருக்குது. மாதா மெடிக்கல் காலேஜில் ஒரு 3 சீட் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் ஒரு 3 சீட் இருக்குது. பிஹெச்சியில் வந்து 4, ஸ்ரீ மூகாம்பிகை வந்து பார்த்திங்கன்னா 5, முத்துக்குமரன் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 4, தாகூர் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2, திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் 6, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு 4 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து எம்டி அனாஸ்ட்ராலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 44 சீட் பக்கமாக இருக்குது. எம்டி பயோ கெமிஸ்ட்ரி எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் ஒரு 2, தனலட்சுமி சீனிவாசாவில் ஒரு 2, கற்பக விநாயகா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2, கற்பக ஃபேக்கல்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் ஒரு 3 சீட் இருக்குது. பிஹெச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 1 சீட் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகை வந்து 2 சீட் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம்மில் வந்து 3 சீட் இருக்குது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு 4 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 21 சீட் இருக்குது எம்டி பயோகெமிஸ்ட்ரியில். ஓகே, அடுத்ததாக எம்டி கம்யூனிட்டி மெடிசன் எடுத்துட்டிங்க அப்படின்னா தனலட்சுமி சீனிவாச காலேஜில் வந்து 4 சீட் இருக்குது. கற்பக விநாயகாவில் 2 இருக்குது. கற்பக ஃபேக்கல்ட்டியில் 2 இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் 2 இருக்குது. பிஹெச்டி காலேஜில் வந்து 6 இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகையில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. முத்துக்குமரனில் வந்து 4 சீட் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகை காலேஜில் வந்து 2 இருக்குது. முத்துக்குமரனில் வந்து 2 இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 4 இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 29 சீட் இருக்குது. அடுத்ததாக எம்டி டெர்மட்டாலஜி வெனராலஜி லிப்சரி அப்படிங்கிற கோர்சஸ் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எத்தனை காலேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தனலட்சுமி சீனிவாச காலேஜில் ஒரு 3 சீட் இருக்குது. கற்பக விநாயகாவில் 3, கற்பக ஃபேக்கல்ட்டியில் 2, மாதா மெடிக்கல் காலேஜில் 3, பிஹெச்சியில் வந்து 5, ஸ்ரீ மூகாம்பிகையில் வந்து பார்த்திங்கன்னா 3, தாகூர் மெடிக்கல் காலேஜில் 2, திருச்சி எஸ்ஆர்எம்மில் 2, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் 2. ஸோ டோட்டலாக வந்து 25 சீட் பக்கமாக இருக்குது. எம்டி எமர்ஜென்சி மெடிசன் வந்து கற்பக விநாயகா காலேஜில் வந்து 3, ஸ்ரீ மூகாம்பிகை காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, டோட்டலாக 5 சீட் இருக்குது. எம்டி ஃபாரின் மெடிசன் காலேஜில் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜில் ஒரு 3 சீட் இருக்குது. எம்டி ஜென்ரல் மெடிசன் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து தனலட்சுமி சீனிவா காலேஜில் வந்து ஒரு 10 சீட் இருக்குது. கற்பக விநாயகா காலேஜில் ஒரு 4 சீட் இருக்குது. மாதா மெடிக்கல் காலேஜில் 6 சீட் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் 3 சீட் இருக்குது. பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் வந்து 6 சீட் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகை காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து ஒரு 6 சீட் இருக்குது. ஸ்ரீ முத்துக்குமரன் காலேஜில் 8 சீட் இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 5 சீட் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் 5 சீட் இருக்குது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு 3 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 56 சீட்ஸ் இருக்குது. எம்டி மைக்ரோபயாலஜி அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் 2 சீட் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசாவில் 2 சீட் இருக்குது. கற்பக விநாயகாவில் 2 சீட் இருக்குது. கற்பக ஃபேக்கல்ட்டியில் வந்து 2 சீட் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் வந்து ஒரு 3 சீட் இருக்குது. பிஹெச்சி காலேஜில் ஒரு 4 சீட் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகை காலேஜில் வந்து 1 சீட் இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் 3 சீட் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து 2 சீட் இருக்குது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜிலும் 4 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 சீட்ஸ் இருக்குது. எம்டி பீடியாட்ரிக்ஸ் தனலட்சுமி சீனிவா காலேஜில் 4 சீட் இருக்குது. மாதா மெடிக்கல் காலேஜில் 3 சீட் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் 3, பிஹெச்சியில் வந்து 6, ஸ்ரீ மூகாம்பிகையில் வந்து 6, தாகூர் மெடிக்கல் காலேஜில் 3, திருச்சி எஸ்ஆர்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா 4, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் 2 சீட் இருக்குது. எம்டி பாத்தாலஜி தனலட்சுமி சீனிவாச காலேஜில் வந்து 2 சீட் இருக்குது. 4 சீட் இருக்குது. கற்பக விநாயகாவில் 2, கற்பக ஃபேக்கல்ட்டியில் வந்து 2, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜில் ஒரு 3, பிஹெச்சியில் வந்து 8, ஸ்ரீ மூகாம்பிகையில் வந்து 5, 2, தாகூர் மெடிக்கல் காலேஜில் 5, எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் 2, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு 4. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 32 சீட் பக்கமாக இருக்குது.
பார்மாகாலஜி எம்டி பார்மாகாலஜி அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் 2, தனலட்சுமி சீனிவா காலேஜில் 2, கற்பக விநாயகாவில் வந்து 2, கற்பக ஃபேக்கல்ட்டிலையும் 2, மேல் மருத்துவ ஆதிபட்சத்துக்கு ஒரு 4, பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் ஒரு 2, ஸ்ரீ மூகாம்பிகையில் வந்து ஒரு 2, தாகூர் மெடிக்கல் காலேஜில் 3, திருச்சி எஸ்ஆர்எம்மில் 2, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு 2. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 23 சீட்ஸ் இருக்குது. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் வந்து எம்டி ஃபிசியாலஜியில் வந்து ஒரு 3 சீட்ஸ் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசா காலேஜில் வந்து 2 சீட் இருக்குது. கற்பக விநாயகாவில் வந்து ஒரு 2, மேல் மருத்துவர் ஆதிபராசக்தியில் ஒரு 3, பிஹெச்சி காலேஜில் ஒரு 3, ஸ்ரீ மூகாம்பிகையில் வந்து 2, திருச்சி எஸ்ஆர்எம்மில் வந்து ஒரு 3, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு 2 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 20 சீட்ஸ் இருக்குது. எம்டி சைக்காஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தனலட்சுமி சீனிவாசா காலேஜில் 2 சீட் இருக்குது. கற்பக விநாயகாவில் வந்து ஒரு 2 சீட் இருக்குது. மாதா மெடிக்கலில் ஒரு 3, பிஹெச்சி காலேஜில் வந்து ஒரு 4, ஸ்ரீ முத்துக்குமரில் வந்து 1, திருச்சி எஸ்ஆர்எம்மில் வந்து 2, வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு 2 சீட் இருக்குது. கேன்சர் இன்ஸ்டியூட் இது வந்து நம்ம சென்னையில் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் ரேடியேஷன் ஆன காலேஜில் வந்து ஒரு 7 சீட் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகை காலேஜில் வந்து ஒரு 2 சீட் இருக்குது. எம்டி ரேடியோ டயக்னிஸ்ட் தனலட்சுமி சீனிவாசா மெடிக்கல் காலேஜில் வந்து 2 சீட் இருக்குது. கற்பக விநாயகாவில் 3 சீட் இருக்குது. கற்பக ஃபேக்கல்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1 சீட் இருக்குது. மேல்மருத்துவர் ஆதிபராசக்தியில் 2 இருக்குது. பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 5 சீட் இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகை காலேஜில் வந்து ஒரு 6 சீட் இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 2 சீட் இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் 3 சீட் இருக்குது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு 3 சீட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 சீட் பக்கமாக இருக்குது. ரெஸ்பிரேட்டரி மெடிசன் தனலட்சுமி சீனிவாசா மெடிக்கல் காலேஜில் 2 இருக்குது. கற்பக விநாயகாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. பிஹெச் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் வந்து ஒரு 2 இருக்குது. ஸ்ரீ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜில் 3 இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜில் வந்து 2 இருக்குது. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் ஒரு 2 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 சீட் இருக்குது. ஸோ நம்ம இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்டும் எம்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கல் ஸ்டேஷன் காலேஜில் இருக்கக்கூடிய இதில் இல்லை. மேபி இந்த வருஷம் 2024 புதுசாக ஏதாவது வந்தால் வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு எம்டிஎம்எஸ் சேரணும் அப்படின்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது, சப்போர்ட்டிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் அட்வைசரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வழிகாட்டுதல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணுறது பியூராக பெய்டு சர்வீஸ் தாங்க, சரிங்களா? என்னோட சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி அந்த சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி அட்வைஸ் சப்போர்ட் செய்து தரப்படும். மாணவர்களை சிறந்த முறை வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.